உன்னை யாரும் இங்க வர சொன்னா? ராமசாமின்னு ஒருத்தரை கரண்ட் சாக் வச்சு கொலை பண்ண கேஸ் மேடம். அக்யூஸ்ட் சாட்சி எல்லாம் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க மேடம். யூ கேன் ப்ரொசீட். கதிர் கதிர் கதிர். வணக்கம்மா. அக்கா, கதிர் பராசக்தி ஹீரோ மாதிரி இல்ல. கோர்ட்ல அமைதியாரு. லூஸ். அக்கா, இந்த கேஸ் ப்ரொசீடிங்க நம்ம மொபைல்ல ஷூட் பண்ணிக்கலாமா? இந்தியால கோர்ட் ரீல்ஸே வந்ததில்ல. நம்ம ட்ரெண்ட் செட் பண்ணலாம். ஏய், இங்க அதெல்லாம் பண்ண முடியாது. நீ பேசாம இரு. இல்லனா ராகினியே உன்னை தூக்கி உள்ள வச்சிருவா. நான் அமைதியா இருந்துக்கிறேன். யுவர் ஆனர், இந்த கூண்டில் நிக்கிற கதிர் காஞ்சிபுரம் மாவட்டத்துல மணிமங்கலத்தை சேர்ந்தவர். இவர் பெரிய நிலச்சுவாந்தார் குடும்பத்தை சேர்ந்தவர். இவருக்கும் இவர் பக்கத்து வயலை சேர்ந்த கொலை செய்யப்பட்ட ராமசாமிக்கும் இவருக்கும் முன்பகம் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில பல சமயங்கள்ல சண்டை போட்டிருக்காங்க. அந்த சண்டையில உன்னை கொலை பண்ணிருவேண்டான்னு பல தடவை கதிர் சொல்லி இருக்காரு. அந்த மாதிரி சமயத்துல இவர் மோட்டார் ரூம்ல இருந்து கரண்ட் எடுத்து ராமசாமி வயல்ல இருக்கிற தண்ணியில போட்டிருக்காரு. அதிகாலையில இருட்டுல நடந்து வந்த ராமசாமி அந்த தண்ணியை மிதிச்சு கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்தும் போயிட்டாரு. இப்படிதான் ராமசாமிங்கிற ஒரு விவசாயிய இந்த கதிர் கொலை பண்ணியிருக்காரு. யுவர் ஆனர், சாட்சிகளை விசாரிக்காம சரியான ஆதாரங்களை ஒப்படைக்காம என் கட்சிக்காரர் கதிரை கொலை பண்ணிட்டாருன்னு அரசு வழக்கறிஞர் சொல்றத நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க உட்காருங்க. எஸ் யுவர் ஆனர். மிஸ்டர் பாஸ்கர், உங்க விசாரணையை தொடரலாம். கதிர், ராமசாமி கொலையான அன்னைக்கு என்ன நடந்துச்சு? சார், நான் வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன். விடிய காலையில ஒரு 4:45 இருந்து 5 இருக்கும். அப்போ குமார் போன் பண்ணிட்டு நம்ம பக்கத்து வயக்காட்டு ராமசாமி அவரு வயல்ல விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னா. சரி, என்ன ஏதுன்னு பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா அவரு தண்ணியில விழுந்து கிடந்தாரு. சரி, தூக்கலான்னு போய் தூக்குறேன், கரண்ட் அடிச்சு தூக்கி போட்டுருச்சு. அப்புறம் குமார் தான் சொன்னா தண்ணியில வந்து ஒயர் கிடக்குன்னு. அப்புறம் பக்கத்துல இருந்த குச்சி எடுத்து அந்த ஒயரை தூக்கி போட்டு அவரை தூக்கிட்டு தோல்ல இல்ல அவரை உசுப்பும் போது லேசா உசுர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரை தூக்கி தோல்ல போட்டுட்டு ரோட்டுக்கு வந்துட்டு நானும் குமாரும் ஆட்டோ பிடிச்சி ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிடலான்னு உட்கார்ந்தேன். அப்போ என் தங்கச்சி தான் சொன்னா, சாரி எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் மேடம், அவங்க தான் சொன்னாங்க ராமசாமி அண்ணா இறந்துட்டாரு அப்படின்னு. அப்பதான் எனக்கே தெரியும். அந்த கரண்ட் வயரு உங்க மோட்டார் ரூம்ல இருந்து தான் கொண்டு வரப்பட்டிருந்துச்சு. உண்மையா இல்லையா? சார், மோட்டார் ரூம்ல இருந்து கரண்ட யார் வேணாலும் எடுக்கலாம் சார். சொல்ல போனா கதவுக்கு பூட்டே இல்ல. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க மோட்டார் ரூம்ல இருந்து வயர் வந்துச்சா இல்லையா? ஆமா சார், எங்க மோட்டார் ரூம்ல இருந்து தான் வந்துச்சு. உங்களுக்கும் ராமசாமிக்கும் முன்பகை இருந்துச்சா? சார், பகைன்னு சொல்ல முடியாது சார். அது ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுலாம் வர்றது இல்லையா, அந்த மாதிரி தான். கிணத்துல மோட்டர் போடும்போது சின்ன வாய் தகராறு வரும், அவ்வளவுதான் சார். குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடுறப்ப உன்னை கொல்லாம விட மாட்டான்னு சொல்லுவீங்களா? சார், அது கோவத்துல சாதாரணமா சொல்ற வார்த்தை தான். நான் உள்ள எதுவும் வச்சுக்கலாம் அதை சொல்லல. மிஸ்டர் கதிர், நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. குடும்பத்துல சண்டை போடும்போது உன்னை கொல்லாம விட மாட்டான்னு சொல்லுவீங்களா? அது பாத்தில்ல, சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க ராமசாமிய பல தடவை சொல்லிருக்கீங்க, உண்மையா இல்லையா? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? அதான் நான் சொன்னலாம் சார். கதிர், எனக்கு எஸ் ஆர் நோன்னு மட்டும் சொல்லணும். ராமசாமியை பார்த்து உன்னை கொல்லாம விட மாட்டான்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா?
சொல்லிருக்கேன். சூப்பர்ல. எப்படி? யுவர் ஆனர், நோட் திஸ் பாயிண்ட். முன்பகை இருந்திருக்கு, கொலை செய்யணுங்கிற மோட்டிவும் இருந்திருக்கு. என்ன நர்மதா, நம்ம வக்கீல் வாயே திறக்க மாட்டேக்காரு. தாத்தா, முதல் கட்ட விசாரணையில அவர் என்னென்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாருன்னு பார்த்துட்டு தான் நாம அதை பிரேக் பண்ண முடியும். இவருக்கு மோட்டிவ் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த கொலையை நேர்ல பார்த்த சாட்சிகள் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க யுவர் ஆனர். கூப்பிடுங்க. முருகேசன், முருகேசன், முருகேசன். வணக்கம்மா. சொல்லுங்க முருகேசன், கொலை நடந்த அன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சு? நான் பக்கத்தூருக்கு வேலைக்கு டெய்லி அந்த பக்கம் தான் போவேங்க. அன்னைக்கு காலையில அப்படிதான் போனேன். அப்ப இந்த கதிரு அவர் மோட்டார் ரூம்ல இருந்து ஒயரை கொண்டு வந்து ராமசாமி வயல்ல போட்டுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு ஒரே குழப்பமாயிருச்சு. எதுக்கு ஒயரை கொண்டு வந்து இங்க போட்டிருக்காருன்னு. அப்புறம் மோட்டார் ரூம்ல போய் மெயின் ஆன் பண்ணாரு. அப்புறம் பைக் எடுத்துட்டு போயிட்டாரு. அடப்பாவி. பக்கத்துல தான் போய் எங்கேயோ மறைஞ்சு நின்று இருப்பாரு போல. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. அப்ப ராமசாமி அந்த பக்கம் வந்தவரு அந்த தண்ணியில காலை வச்சுட்டாரு. அப்படியே துடி துடிச்சு கீழே விழுந்துட்டாரு. பின்றானே. அந்த சமயத்துல தான் குமார் அங்க வந்தான். யாருக்கும் போன் பண்ணா. அடுத்து கொஞ்ச நேரத்துல கதிர் பைக்ல அங்க வந்தாரு. 2 பேரும் ராமசாமியை தூக்கிட்டு போனாங்க. உங்க முன்னாடி இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குது. அதை தடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? மா, இந்த கதிரு பெரிய இடத்து பையம்மா. நான் ஒரு விவசாய கூலி. எதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்புன்னு விட்டுட்டேன். அப்புறம் ராமசாமி இறந்து போன உடனே மனசாட்சி கேட்காம தான் உண்மையை சொல்றேம்மா. நீங்க போலாம். சரிங்கம்மா. சோ யுவர் ஆனர், இந்த குற்றம் சாட்டப்பட்ட கதிருக்கு ராமசாமியை கொலை பண்றதுக்கான நோக்கம் இருந்திருக்கு. இல்ல மேடம். கொலைக்கு பயன்படுத்தின கரண்ட் இவர் மோட்டார் ரூம்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கரண்ட் வயரை இவர் தான் எடுத்து கொண்டு வந்து போட்டிருக்காருங்கிறத நேர்ல பார்த்த சாட்சியும் இருக்கு. சோ இந்த கதிரை போலீஸ் கஸ்டடியில் வச்சு விசாரிக்கிறதுக்கு உத்தரவிடணும்னு கேட்டுக்கிறேன். என்னடா, போதுமா? கதிர், நீங்க என்ன சொல்றீங்க? ஜட்ஜம்மா, எனக்கும் இவர் சொல்றதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. எனக்கும் அவருக்கும் வாய் தகராறு இருந்துச்சே தவிர கொலை பண்ணணுங்கிற நோக்கம் இருந்ததில்லம்மா. என் மோட்டர் ரூம்ல இருந்து யார் ஒயர் எடுத்துட்டு போய் தண்ணிக்குள்ள போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தகவல் தெரிஞ்சதும் நான் போய் காப்பாத்த செஞ்சனே தவிர வேற எதுவும் நான் செய்யலங்கம்மா. மிஸ்டர் பிரசாத், பாஸ்கரோட சாட்சிகளை மறுக்கிறதுக்கு தகுந்த ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கு.